Hi guys, welcome to Besant Technologies Velachery Head Office Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி கார்த்திக். ஸோ அவர் டிசிஎஸ்ல வந்து இப்போ சாஃப்ட்வேர் ட்ரைனிங் ஆஃபர் வாங்கியிருக்கிறாரு. ஸோ அவர்கிட்ட அவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் கார்த்திக். தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சீங்க, எந்த இயர் பாஸ் அவுட், என்ன டிபார்ட்மெண்ட்? என் பேர் கார்த்திக் டி ப்ரோ. நான் நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி. ஸோ நான் தஞ்சாவூரில் சாஸ்திரா காலேஜ் அதில் படித்தேன். ஓகே. 24 பாஸ் அவுட்டு. 24 தான் முடிச்சேன். என்ன டிபார்ட்மெண்ட்டு? ஐடி தான் முடிச்சேன். ஸோ பெசன்ட் டெக்னாலஜி எப்படி தெரியும், எப்படி இங்கே வந்து ஜாயின் பண்ணீங்க? ஆக்சுவலி என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க கோர்ஸ் பண்ணான், அவன் ரெஃபர் பண்ணி தான் அவ்வளோ. ஃபைன். இது எத்தனாவது இன்டர்வியூ உங்களுக்கு டிசிஎஸ்? இதுக்கு முன்னாடி அட்டன் பண்ணிருக்கீங்களா இல்லை தான் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ உங்களுக்கு? இல்லை ப்ரோ, இதுக்கு முன்னாடி ஒரு 5-6 அட்டன் பண்ணிருக்கீங்க. ஃபைன். இதில் மொத்தம் எத்தனை ரவுண்ட் இன்டர்வியூ இருந்துச்சு உங்களுக்கு? 2 ரவுண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. 2 ரவுண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரிட்டன் டெஸ்ட் மாதிரி, அதுக்கப்புறம் கோடிங் ஆன். என்னென்ன கேட்டாங்க ரிட்டன் டெஸ்ட்டில்? ஆப்டிடியூடு ப்ளஸ் 2 கோடிங் கொஸ்டின் கேட்டாங்க. ஆப்டிடியூடு வந்து நார்மலாக நம்ம கவர் பண்ணுற டாபிக்ஸ். அதுக்கப்புறம் கோடிங் வந்து ஒரு கொஸ்டின் அறையில், ஒரு கொஸ்டின் நம்ம நார்மல் சார்ட்டிங்கில் பண்ணுற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதை வந்து நம்ம ஆன்லைன்லேயே சால்வ் பண்ணி அவுட்புட் கொண்டு வரணும். செகண்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரோ நார்மலாக கேட்டாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்யூம்லேருந்து ஃபுல்லாக கேட்டாங்க. ரெஸ்யூம் என்னென்ன போட்டிருந்தீங்க நீங்கள்? ப்ராஜெக்ட்ஸ்லாம் போட்டிருந்தேன், அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் டெக்னாலஜிஸ்லாம் போட்டிருந்தேன். அதுலேருந்து தான் சும்மா பேசிக்காக என்னென்ன தெரியும் அப்படின்னு. ஓகே. ஏதாவது பர்டிகுலராக கொஸ்டின்ஸ் ரிமெம்பர் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா பார்க்குறவங்க அதை ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க அடுத்த டைம் போகும்போது. இப்போ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்னு எடுத்திங்கன்னா சும்மா நார்மலாக டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் லிஸ்ட் அண்ட் டபுள், அதுக்கப்புறம் லிங்க்டு லிஸ்ட்டு, அரே, ட்ரீஸு அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து சும்மா நார்மலாக இந்த ஃபிபனாக்கி சீரீஸ் அந்த மாதிரி டக்குன்னு சால்வ் பண்ணுற கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி நம்மளுக்கு உடனே அந்த லாஜிக் ஐடியா வருதான்னு பார்க்க வந்து சால்வ் பண்ணி அப்படியே லாஜிக் மட்டும் காட்ட சொன்னாங்க. அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் கேட்டாங்க. நான் பண்ண மெயின் ப்ராஜெக்ட் அதெல்லாம் போட்டுங்க, அதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ கம்பெனிக்குள்ளே போனதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. ஓகே, கண்டிப்பாக. தேங்க்யூ.